ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு 2, அப்புறம் மிளகு இது ஒரு ஸ்பூன், அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப்பு, அதாவது ஒரு 10 to 15 இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு 2 பல், இஞ்சி இதையும் கலந்து விட்டுட்டு நான் துருவின தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளையும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பேனில் சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, அப்புறம் பெரிய வெங்காயம் 2 அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் அரைக்கலை, தட்டி தான் சேர்க்குறேன். இது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதையும் கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ஒரு 3 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கழித்து சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இல்லை மசாலா ஸ்மெல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. அதுவும் ரைஸுக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.